வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,256 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இந்த இடத்துல வந்து செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டிருந்தோம். செல்லிங் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. பையிங்னு பார்த்தோம்னா இந்த இடம் கொடுத்தோம், அதாவது 22,204 இந்த ரேஞ்சில் வந்தால் பை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கொடுத்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியல. லைட்டாக பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு. மார்க்கெட் இந்த செல்லிங் வரது பார்த்தோம், செல்லிங் பெருசாக வரல, பையிங் வரல, ஃபுல் சைடுவேஸாகவே முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டி எப்படி சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம 47,468 இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது பெரிய பையிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் பிரேக் ஆனிச்சு. அந்த 5 மினிட்ஸே பிரேக் பண்ணவே முடியல. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃபுல்லாகவே சைடுவேஸ், ஃபுல்லாக மார்க்கெட் ரெண்டுமே சேர்ந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபுல் சைடுவேஸ். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியில் வந்து நம்ம 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது ஒரு எல்லோ ஜோன் போடுறேன். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும் தான் இறங்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இறங்கத்தின வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து இறங்கி இந்த ட்ரெண்டில் நம்ம கொடுத்து இந்த ட்ரெண்டில் வந்து வரது வாய்ப்பு இருக்கும். நம்ம அந்த சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22,434 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த எல்லோ ஜோன் இதுலேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து பையாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,373, அடுத்து பார்த்திங்கன்னா 22,324. இந்த 22,324ங்கிறது ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இந்த இடம் இருக்கும். ஒருவேளை இறங்கினா இந்த இடம் ஃபுல்லாக பையாகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லோ ஜோன்லேருந்து பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,484 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் மாற்றிருக்கோம் கொஞ்சம் 22,490. இது பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹையே பிரேக் பண்ணுறதுன வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலேருந்தே பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். சரி, மேலே பிரேக் பண்ண எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தா அடுத்து இந்த 526 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்து அடுத்து ரவுண்ட் ஃபிகரில் தான் நம்ம போட முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,600 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அதாவது 22,526க்கும் அங்கே இந்த எல்லோ ஜோன் 22,434 இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையிங் மட்டும் இடம் மாற்றிப்போம். இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாலே நம்ம மேலே வச்சுப்போம். அதுக்கு இடையில் வந்து இந்த இடத்த சைடுவேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளே விட்டு வெளில வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஏரியா, அதாவது 22,490 பிரேக் பண்ணாலே இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுன வாய்ப்பு அதிகம். அப்படி தான் என்னோடய இதில் தெரியுது. என்னோடய ப்ரிடிக்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த 22,500 வச்சுப்போம். இந்த 22,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹையை ஈஸியாக பிரேக் பண்ணி 22,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த 22,526 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 47,432 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குது இந்த இடம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 47,167, அதுக்கு அடுத்தது 46,974. 974 ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்த தொட்டால் மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் வாய்ப்பு அதிகமான ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான், அதாவது 46,974 ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா அந்த 47,768க்கு முன்னாடி இன்றைக்கி போன ஹையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் கலரை மாற்றிடுறேன். இந்த 47,642 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்ம இந்த டேல ஒரு ட்ரெண்ட்லைன் போட்டு அது நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த 48,000 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் வந்தால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. அதே சமயத்தில் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,640 இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கல ஒன்று இது இந்த ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல இறங்குனுச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணாமல் இது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். 46,047 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல ஒரு பெரிய பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே போனால் மட்டும் செல்லிங் வரும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கும் செல் ஆன் ரைஸ் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஃபின் நிஃப்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் பின் நிஃப்டி வச்சுருக்கேன். பின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த 21,267 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இங்கேருந்து பையிங்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பேங்க் எல்லாம் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை, அதாவது 21,356 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 21,570 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணணும். ஆக்சுவலாக 21,356 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,570 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோன்னா 21,267 இந்த இடம் ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ், இறங்கினாலும் ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.